அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டினுடைய புதிய முதலமைச்சராக நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் விஜய் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நல்வாழ்த்துக்களோடு, தமிழ்நாட்டில் 19 ஆண்டு காலமாக சலவை தொழிலாளர் வண்ணார் சமுதாய முன்னேற்றத்திற்காக சங்கமாக மற்றும் அரசியல் கட்சியாக 21 பதிவு செய்து நடத்தி வரக்கூடிய மாரி செல்வத்தில் திரு விஜய் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கு இதயபூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அருமை சகோதரர் விஜய் அவர்கள் தன்னுடைய சொந்த திறமை, சொந்த முயற்சி, சொந்த ஒரு நம்பிக்கையோடு தான் அவர் இன்றைக்கு முதலமைச்சராகியிருக்கிறார்கள். அவர் எடுத்த ஒரு பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், ஜாதி பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, அதே போன்று உங்களுக்கு பணம் பார்க்கவில்லை, அத்தனையும் துடைத்தெறிந்து சுயம்புலிங்கமாக அவர் முதலமைச்சராகியிருக்கிறார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் எங்கே வாக்கை பிரிக்கப் போகிறார், ஏதோ சிறிதளவு வாக்கு வாங்குவார். இதுக்கு முந்தைய சினிமா நடிகர்கள் எல்லாம் ஒன்றும் சாதிக்க முடியவில்லை மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு என்ற ஒரு அவநம்பிக்கையோடு அவரை நாடாத பல அரசியல் தலைவர்கள், பல சமுதாய தலைவர்களை நாடியேனும் ஒருவன் என்பதை சொல்லிக் கொள்வதிலே மன வருத்தத்தோடு சொல்லிக் கொள்ளுதான் ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், நம்முடைய சத்திற்கு இங்கே சிவகாசி கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களை அணுகி ஒரு மாநாடையும் நடத்தி நம்முடைய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து ஆதரவு கடிதம் கொடுத்து ஒரு தீர்க்கமான முடிவை ஒரு ஆண்டுகளுக்கு மேலாக நாம் எடுக்கப்பட்ட காரணத்தினால் சரிவர நாமும் எல்லா ஊடக நண்பர்களைப் போல, சில சமுதாய அமைப்புகளைப் போல நானும் விஜய் அவர்கள் இவ்வளவு வாக்கு வாங்கி முதலமைச்சர் ஆவார்கள் என்ற ஒரு புரிதல் அற்ற நிலைமையிலே அந்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் என்ற வருத்தத்தை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே தொடர்ந்து ஒரு அரசாங்கம் நல்லபடியாக நடப்பதற்கு பொதுமக்களாகிய நாமும் ஒரு அரசியல் கட்சி பதிவு செய்வதெல்லாம் அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதுதான் உண்மையாக தேர்தல் ஆணையத்திலே பதிவு செய்கிறதுடைய அர்த்தம். கட்சி பதிவு செய்தவர்கள் எல்லாம் அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உறுதிமொழி ஏற்றுதான் நம்ம கட்சி பதிவு செய்கின்றோம். அந்த அடிப்படையில் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆட்சி நடத்துவதற்கு நம்முடைய ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி கட்சியும் உறுதுணையாக இருப்போம், நல்லாட்சி நடைபெறுவதற்கு என்பதில் இந்த வாக்குறுதி அளிப்பதில் நான் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். தொடர்ந்து அவருக்கு 108 சீட்டு தான் பெற்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து நம்முடைய மதிப்புக்குரிய திருமாவளவன் அவர்கள், 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதே போன்ற தமிழ் மாநில காங்கிரஸ், அதே போல திரு ராகுல் காந்தி அவர்களும் மற்றும் இந்த ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை கட்சி தலைவர்களுக்கும், பிற தாவேக்க தவிர பிற ஜெயித்து வந்த ஆதரவு கொடுத்த எம்எல்ஏக்களுக்கும், ஏன்னா அவர் சுயம்பா எந்த ஒரு சமுதாயத்தினுடைய பின்பலமும் அவர் நம்பல. அவருக்கு என்ன சின்ன குழந்தைகளை சொன்னாரு, உங்க மாமாவுக்கு ஓட்டு போட வைங்க, அப்படி இப்படி புதிய புதிய முயற்சி அவரா சுயம்புன்னா சுயமா வந்தவங்கன்னு அர்த்தம். இந்த மதம் அந்த இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதனுடைய அடிப்படையில அருமை சகோதரர் அவருடைய சொந்த முயற்சி. எத்தனையோ பேர் அவரை எப்படியோ நம்ம ஒரு சாதாரணமா இடப்பட்டாங்க. நம்மளும் கட்சி பதிவு பண்ண பொது வாழ்க்கைக்கு வந்த காலத்துல இருந்து நாமும் 20 வருஷமா அரசியலை உற்று நோக்கி பார்க்கிறோம். நமக்கு தெரிய புதிய கட்சிகள், திரு கமலஹாசன் அவர்கள், அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், இது போன்ற புதிய கட்சி தொடங்கி வந்தவர்கள் எல்லாம் ஓடோடி சந்தித்து நம்முடைய தலைவர் தொழிலாளர் வண்ணார் சமுதாயத்தை அவ்வளவு ஒரு போதுமான அளவுக்கு ஒரு அனுசரிக்கவில்லை என்ற காரணத்தினால் இவரும் இப்படித்தானே இருப்பார் என்று நாம் அந்த வாய்ப்பை தவற விட்டு விட்டோம் என்பதில் எள்ளி வருத்தம் அடைகின்றேன். ஆகவே உங்களுடைய ஆட்சி நம்முடைய ஆட்சியாக எண்ணி தொடர்ந்து உங்களுக்கு ஆட்சி அமைப்பதில் எங்களால் முடிஞ்ச
உறுதுணையாகத்தான் இருப்போம். எதிர்வரும் காலங்களிலே சமுதாய மக்களோடு கலந்து பேசி தங்களோடு அரசியல் பயணத்தில் பயணிப்பதற்கும் உரிய முயற்சி எடுப்போம். மீண்டும் ஒரு முறை புதிய முதலமைச்சர், இளம் முதலமைச்சர், துடிதுடிப்பான முதலமைச்சர், அருமைக்குரிய சகோதரர் விஜய் அவர்கள், முதல்வர் அவருடைய தங்களுடைய பணி சிறக்க இதயபூர்வமாக நெஞ்சம் நிறைந்த, ஏனென்றால் உங்களுடைய சொந்த முயற்சி, உங்களுடைய சொந்த திறமைக்கு கிடைத்த பரிசு தான், மக்கள் கொடுத்த பரிசு தான் இந்த முதல்வர் பதவி. ஒரு சமுதாய தலைவர் படத்தை காமிச்சு ஓட்டு வாங்கினாரு, இல்லை ஒரு சமுதாய தலைவருக்கு போய் தான் அவர் வழிபட்டு தான் ஓட்டு வாங்கினாரு இல்லாம, உங்களுடைய சொந்த பிரச்சாரம், சொந்த திறமையால நீங்க முன்னுக்கு வந்திருக்கீங்க, முதலமைச்சர் ஆயிருக்கீங்க. உங்களுடைய பணி மென்மேலும் நீங்க வளர, மென்மேலும் நீங்க நல்லா இருக்கணும்ன்றது நீங்கள் வணங்கியதை போல திருச்செந்தூர் முருகன், வேளாங்கண்ணி மாதா, அல்லா கோயில், எல்லாம் இன்னும் என்னென்ன புத்தர், என்னென்ன கடவுள் இருக்கோ நீங்கள் நல்ல முறையாக ஆட்சி செய்வதற்கு உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆல் இண்டியா பீப்புள் டெவலப்மெண்ட் பார்ட்டி, சலவை தொழிலாளர் வண்ணார் சமுதாய மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு கட்சி. நான் மாறி செல்வோம். நீங்கள் நன்றாக மக்கள் பணியாற்றி மென்மேலும் வளர்ச்சி அடைய இதயபூர்வமாக உங்களை வாழ்த்தி மகிழ்ச்சி அடைத்து விடைபெறுகிறேன். தொடரட்டும் உங்கள் பணி, மக்கள் பணி. நல்ல தமிழகத்தில் முதல்வர் என்று பெயர் எடுக்க எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.